ஓகே, இது வந்து இன்வெர்ட்டர் லூக்ஸி ஒய்ஃபை 1400 மாடல். இந்த இன்வெர்ட்டர் வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரி சப்போர்ட்டட். பேட்டரி வந்து இங்கே இருக்குது. இதுதான் பேட்டரி மாடல். பேட்டரியோட ஸ்பெக்கு 100 Ah. இந்த பேட்டரிக்கு 5 years வாரண்ட்டி, இதுக்கு 3 years வாரண்ட்டி. இப்போ நம்ம இது எவ்வளோ லோடு எடுக்குது, கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். இதுதான் இன்வெர்ட்டரோட பேக் சைடு. இந்த பேக் சைடு டைரெக்டாக பேட்டரிக்கு போகுது. பேட்டரி டெர்மினல்ஸ் இருக்குது. இன்வெர்ட்டரோட பேக் சைடு லித்தியம். ஸோ இந்த செட்டப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும். மெயினாக இதில் இருக்கிற 3 and 4 ஆஃப் பொசிஷனில் வைக்கணும். இதுதான் ஆஃப் பொசிஷன். இப்போ இந்த சேஞ்சஸை நான் மாற்ற போகிறதில்ல. ஸோ 3 and 4 வந்து ஆஃபில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆஃபில் இருக்குது. மேலே தூக்கணும் ஆன், கீழே இருக்கணும் ஆஃப். அப்போ இது 3 and 4 ஆஃப் பொசிஷனில் இருக்குது. ஓகே, இது அவுட்புட் சாக்கெட்டு. இது பைபாஸ் மோடு, இன்வெர்ட்டர் யூபிஎஸ். இது வந்து சர்க்யூட் பிரேக்கர், ஓவர் கரண்ட் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. இதுதான். ஓகே, இப்போ நம்ம இது எவ்வளோ லோடு தாங்குதுன்னு வீட்டில் கொடுத்து பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை நான் எதுவும் மாற்றலை. ஸோ அவுட்புட் ஃப்ளோக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டெர்மினலில் வீட்டோடைய இன்புட்டில் கொடுக்க போகிறேன். வீட்டுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் இதை கனெக்ட் பண்ணலை. அதாவது இதுதான் வந்துட்டு மெயின் சப்ளை. ஸோ இப்போ வரைக்கும் இது பேட்டரியில் தான் ஓடிட்டுருக்கு. இதை கனெக்ட் பண்ணால் மெயின் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது வீட்டுக்கு பவர் கொடுக்க போகிறோம். சாக்கெட் இங்கே இருக்குது. இந்த பவர் இருக்குது. ஸோ வீட்டுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் இன்வெர்ட்டர் பவர் கொடுக்கல. அப்போலாம் இது இப்போ யூபிஎஸ் மோடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்ட்டர் மோடில் இருக்குது. மெயின் வந்து ஆஃபில் இருக்குது. சர்க்யூட் பிரேக்கர் ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சீலிங் ஃபேன். இது வந்து நார்மல் பிஎல்டிசி கிடையாது. லைட்டு, டியூப் லைட், ஒரு டிவி, கிச்சன் லைட், எக்ஸாஸ்ட் ஃபேன், பெட்ரூமில் ஒரு ஃபேன், ஒரு டியூப் லைட், கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் டிவி.
இது எல்லாமே இப்போ யூபிஎஸ்சில் ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்லேயும் ஒரு ஃபேன். இது வந்து பிஎல்டிசி ஃபேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்ட்டர் அவுட்புட் வந்து போயிட்டுருக்கு 50 சைக்கிள். லோடு வந்து 57%. இதில் இப்போ டீட்டெயில்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பேட்டரியில் போயிட்டுருக்கு. இன்புட் 0 வோல்ட் 0 ஹெட்ஸ். இப்போ இதில் பார்த்தா தெரியும், இன்வெர்ட்டர் மோடில் போயிட்டுருக்கு. மெயின் 0 ஹெட்ஸ் 12.8 வோல்ட் 1. லோடு வந்து 56%. இன்னும் 1.5 ஹவர்ஸ்க்கு பேக்கப் வரும். இது அவுட்புட் 40 ஆம்ஸ் டோட்டலாக எடுத்துருக்கு. என்னென்னு கேட்டால், ஒரு பிஎல்டிசி ஃபேன், ஒரு டேபிள் ஃபேன், ஒரு நார்மல் சீலிங் ஃபேன், 3 டியூப் லைட், 2 குண்டு பல்பு, 2 ஸ்மார்ட் டிவி, 3 எக்ஸாஸ்ட் ஃபேன். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியே எனக்கு 1.5 ஹவர்ஸ் வருது. பட் இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை. ஒரு 50% தான் சார்ஜ் இருக்கும். ஓகே, அதில் வந்துட்டு எனக்கு 1.5 ஹவர்ஸ் கொடுக்குது. நீங்கள் வந்து டோட்டல் லோடு பார்த்துக்கணும், 57% தான் வந்துருக்கு. அப்போ இது வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வரலாம் இந்த லோடுக்கு ஃபுல்லாக. ஸோ தட்ஸ் இட். இதுதான் அந்த செட்டிங்ஸ். இதுதான் வந்து ஓவர்லோடு. அதாவது இதுதான் வந்து என்டையராக வருது. ஓகே, இப்போ மெயினை கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதா பார்க்கலாம். இப்போ மெயின் பவர் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் வோல்ட்டுக்கு வந்துடுச்சு. இது பாருங்கள், சார்ஜிங்னு வந்துடுச்சு. கீழே பாருங்கள், சார்ஜிங்க்கு கீழே மெயின் வந்துடுச்சு. அப்படின்னு என்னென்னா மெயின் பவரில் ஓடுது. சார்ஜ் கம்ப்ளீட் ஆக 5.4 ஹவர்ஸ் ஆகும். இது வந்து அவுட்புட் ஆன் 10 amps 50 ஹெர்ட்ஸ். தட்ஸ் இட்.